வணக்கம் நண்பர்களே. இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் இந்த நிகழ்ச்சியில் பல புகழ்பெற்ற புத்தகங்களை பற்றி பேசியிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய, வாழ்க்கையோடு தொடர்புடைய பல நூல்களை பற்றி நாம் பேசியிருக்கிறோம். அந்த வகையில் நாம் இன்றைக்கு ஒரு முக்கியமான புத்தகம், சார்லஸ் டூஹிக் என்பவர் எழுதிய த பவர் ஆஃப் ஹேபிட் என்கிற அந்த புத்தகம், அதாவது தனிமனித வாழ்க்கை, நம்முடைய ப்ரொஃபஷனல் லைஃப், இது இரண்டிலுமே பழக்கங்கள் ஏற்படுத்தக்கூடிய ஒரு பெரிய தாக்கம் பற்றி அவர் விரிவாக அந்த நூலிலே பேசுகிறார். அந்த நூலிலே மிக முக்கியமாக அவர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், இந்த ஹேபிட் என்று வருகிற போது, பழக்கம் என்று வருகிற போது, சில பழக்கங்களை நாம் புதிதாக தொடங்க வேண்டும், சில பழக்கங்களை நாம் கைவிட வேண்டும், சில பழக்கங்களை நாம் மாடிஃபை செய்வது, மேம்படுத்த வேண்டும், சில பழக்கங்களை உடனடியாக விட முடியாவிட்டாலும் படிப்படியாக அதை குறைக்க வேண்டும். இப்படி பல அம்சங்களை அவர் அதிலே குறிப்பிடுகிறார். பழக்கம் என்பது வேறு ஒன்றுமே இல்லை, வாழ்க்கை முறையில் என்னென்ன விஷயங்கள் இருக்கின்றன என்பது தான் ஒரு விஷயம். உதாரணமாக, ஒருவர் காலையில் 5 மணிக்கும் எழுந்து கொள்ளலாம், காலையில் 10 மணிக்கும் எழுந்து கொள்ளலாம், 8 மணிக்கும் எழுந்து கொள்ளலாம். அது அவருடைய தனிநபர் தேர்வாக இருக்கலாம். ஆனால் காலையில் 5 மணிக்கு எழுகிற ஒருவருடைய வாழ்க்கையில் எவ்வளவு காலை பொழுது கிடைக்கிறது, இதுவே 8 மணிக்கு எழுந்து கொள்கிற ஒருவருடைய வாழ்க்கையில் எவ்வளவு காலை பொழுது கிடைக்கிறது என்பது மிக முக்கியமான விஷயம். சரி, அதிகப்படியாக கிடைக்கிற இந்த நேரத்தை வைத்துக்கொண்டு நாம் என்ன செய்வது? இதுதான் மிக முக்கியம். அதாவது காலையில் உங்களுக்கு 5 மணிக்கு எழுகிற பழக்கம் இருக்கிறது, அல்லது ஒரு சீக்கிரமே எழுந்து உங்கள் நாளை தொடங்குகிற பழக்கம் இருக்கிறது என்று சொன்னால், பலவற்றை நீங்கள் செயல்படுத்தவும் திட்டமிடவும் உங்களுக்கு வாய்ப்பு ஏற்படும். இது உதாரணமாக, புத்தாண்டு வருகிற போதெல்லாம் எல்லோரும் ஒரு வழக்கமாக செய்யக்கூடிய ஒரு பொதுவான சபதம் என்னவென்றால், இந்த வருடம் முழுக்க ஜிம்முக்கு போகணும், ஜிம்முக்கு போய் நல்லா நம்முடைய உடலை ஃபிட்டாக வைத்து கொள்ள வேண்டும். பெரும்பாலானவருடைய புத்தாண்டு அந்த ரெசல்யூஷனில் இது மிக முக்கியமான ஒன்றாக இருக்கும். ஆனால் அது 1 மாதம் நடந்தாலே பெரிய விஷயம், 2 வாரம் போனாலே மிகப்பெரிய விஷயமாக தான் நிறைய பேர் வாழ்க்கையில் இருக்கிறது. ஏன் நாம் ஒரு உடற்பயிற்சி கூடத்திற்கு வழக்கமாக போகக்கூடிய அந்த பழக்கத்தை ஏற்படுத்த முடியவில்லை? காரணம் என்னவென்று சொன்னால், மிக முக்கியமான பிரச்சனை என்பது ஒரு பழக்கத்தை தொடங்குவதற்கு தடையாக இருப்பது நம்முடைய டைம் மேனேஜ்மெண்ட் அல்லது வாழ்க்கை முறை. நீங்கள் பின்னிரவில் 2 மணிக்கு தூங்கி காலையில் 5 மணிக்கு எழுந்து 5:30 மணிக்கு நீங்கள் உடற்பயிற்சி கூடத்திற்கு போக வேண்டும் என்றால் அது சாத்தியமில்லை. அப்படி என்றால் நீங்கள் பின்னிரவு வரை விழித்திருக்கக்கூடிய உங்கள் பழக்கத்தை மாற்ற வேண்டும். உங்கள் தூங்குவதற்கான அந்த 6 மணி நேரம் 7 மணி நேரம் குறைந்தபட்சம் அதை நீங்கள் இரவில் எடுத்துக்கொண்டால்தான் காலையில் நீங்கள் எழுந்து கொள்ள முடியும். அதன் மூலமாக ஆரம்பத்தில் கடினமாக இருந்தால் கூட அந்த பழக்கம் உங்கள் வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு மாற்றங்களை அது கொண்டு வரும். ஆனால் நாம் என்ன செய்கிறோம் என்றால், ஒரு பழக்கத்தை நாம் தொடங்க முடியாமல் இருப்பதற்கான காரணங்களை நாம் கண்டுபிடிக்க மறுக்கிறோம். இப்படி பல விஷயங்களை நாம் குறிப்பிடலாம். இப்பொழுது ஒருவருக்கு சிகரெட் பிடிக்கிற பழக்கம் இருக்கலாம், மது அருந்துகிற பழக்கம் இருக்கலாம். ஏன் ஒருவருக்கு அடிக்கடி சிகரெட் பிடிக்கிற பழக்கம் இருக்கிறது, அல்லது தினமும் மது அருந்துகிற பழக்கம் இருக்கிறது? யோசித்து பார்த்தோம் என்று சொன்னால், அவருடைய மனநிலையில் இருக்கக்கூடிய சில நெருக்கடிகள். சிலருக்கு அது சிகரெட் என்கிற பொருள் என்பதை காட்டிலும் மனோரீதியாக ஏற்படக்கூடிய ஒரு அழுத்தத்தை அவர்கள் குறைத்துக் கொள்வதற்காக சிகரெட் பிடிப்பவர்கள் இருக்கிறார்கள். வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தனிமை உணர்ச்சி அல்லது போர்டம், இதை போக்கிக் கொள்வதற்காக மது அருந்துபவர்கள் இருக்கிறார்கள். அதனால் சிகரெட்டும் மதுவும் தான் இதற்கெல்லாம் மாற்றாக இருக்கிறதா என்பதை நாம் யோசிக்க வேண்டும். சரி, நமக்கு ஒரு தனிமையாக இருக்கிறது, வெறுமையை உணர்கிறோம் என்றால், அந்த மதுவிற்கு பதிலாகவோ சிகரெட்டிற்கு பதிலாகவோ நாம் வேறு எதை மாற்றாக கொள்ளலாம், எதில் நம்மை ஈடுபடுத்தி கொள்ளலாம், அதன் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய பயன்கள் என்பது என்ன? இதையெல்லாம் பற்றி மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் நாம் பேசலாம். மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். டிசம்பர் 24 தந்தை பெரியார் அவர்களின் நினைவு நாள் என்பதை நாம் அறிவோம். 1973 டிசம்பர் 24 வேலூர் மருத்துவமனையிலே ஐயா காலமானார். இறுதி நாள் வரைக்கும் சுழன்று தொண்டாற்றி கொண்டிருந்த மனிதர் அவர். அவருடைய சிறுநீரகம் இயங்கவில்லை. குடல் இறக்க நோயினால் பலமுறை அவர் துயரப்பட்டிருக்கிறார். சிறுநீரகம் பழுதுபட்ட பிறகு அவருக்கு சிறுநீர் கடிப்பதற்கான வழி இல்லாமல் அதை ஒரு வாளியிலே ஏந்தி கொண்டுதான் அவர் ஊராக போனார். நம்முடைய சூத்திர பட்டம் போக வேண்டும் என்பதற்காக மூத்திரச் சட்டியோடு ஊராய் போய் வந்தவர் என்று கவிஞர் அறிவுமதி அவரை பற்றி குறிப்பிடுவார். வேலூர் மருத்துவமனையிலே இருக்கிற நேரத்திலேயும்
திருவண்ணாமலை கூட்டத்தை ஏன் அதை ரத்து செய்தீர்கள், என்னை கேட்காமல் எப்படி ரத்து செய்தீர்கள் என்று மணியம்மையாரிடத்திலும் இன்றைக்கு இருக்கிற ஆசிரியர் ஐயா வீரமணி அவர்களிடத்திலும் அவர் கோபப்பட்டார். இல்லை, உங்களுக்கு உடல் நலம் இல்லை, அதெல்லாம் கூட்டத்தை ஒத்துக்கிட்டு உடல் நலம் இல்லை என்று சொல்லக்கூடாது என்று சொன்னார். 25ஆம் தேதி திருவண்ணாமலைக்கு போக வேண்டும் என்று பிடிவாதம் பிடித்தார். ஆனால் 24ஆம் தேதியே அவர் இறந்து போனார். அதற்கு பிறகு நடந்த இன்னொரு செய்தி, மீண்டும் மணியம்மையார் சுற்றுப்பயணத்தை தொடங்கும்போது அதே திருவண்ணாமலையிலே இருந்து ஜனவரி 5ஆம் தேதி தொடங்கினார் என்பது ஒரு குறிப்பு. இப்படி காலம் முழுவதும் மக்களுக்காக உழைத்த மனிதராக பெரியார் இருந்தார். கொண்ட கொள்கை, அவருக்கு எதிர்ப்பு என்பது அரசாங்கம் எதிர்த்தது, சமூகம் கூட எதிர்த்தது, சட்டம் எதிர்த்தது. பல்வேறு நேரங்களில் பல்வேறு சட்ட பிரிவுகளின் கீழ் அவர் சிறையில் அடைக்கப்பட்டார். எப்போதும் இந்த செயலை நான் செய்யவில்லை என்று அவர் நீதிமன்றத்தில் சொன்னதே இல்லை. இந்த போராட்டத்தை நான் நடத்தினேன், இந்திய தேசிய படத்தை எதிர்த்தேன், இந்திய அரசமைப்பு சட்டத்தை எதிர்த்தேன், உண்மைதான். இதற்காக நீங்கள் எந்த அளவுக்கு கூடுதலாக தண்டனை கொடுக்க முடியுமோ கொடுக்கலாம், நான் தண்டனைக்கு எப்போதும் அஞ்சுவதில்லை என்றுதான் நீதிமன்றங்களிலே சொல்லியிருக்கிறார். பெரியார் அவர்களின் நீதிமன்ற வாக்குமூலங்களே ஒரு மிகப்பெரிய வரலாற்று நூல்கள் என்கிற பெருமைக்கு உரியன. அத்தனை நீதிமன்றங்களிலும் அவர் ஆற்றியிருக்கிற உரை ஒவ்வொரு முறையும் நீதிமன்றத்தில் தண்டனை அறிவிக்கப்படுவதற்கு முன்னால் ஐயா அவர்கள் எழுதி வந்து கொடுத்திருக்கிற அந்த வாக்குமூலங்கள் இப்போதும் புத்தகங்களாக நம்மிடத்திலே இருக்கின்றன. பொது வாழ்வில் ஒரு மனிதன் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கான எடுத்துக்காட்டாக ஐயா பெரியார் இருந்தார். அவருடைய வாழ்க்கை முழுவதும் போராட்டம், சுற்றுப்பயணம், பேச்சு, கருத்துக்களை பரப்புதல் என்பதாகவே இருந்தது. அதனால்தான் டிசம்பர் 24ஆம் தேதி பெரியார் அவர்கள் இறந்து போனபோது தலைவர் கலைஞர் அவர்கள் அதனை இப்படி சொன்னார். எப்படி காரல் மார்க்ஸ் இறந்த நேரத்திலே எங்கெல்ஸ் இன்றைக்கு மார்க்ஸ் சிந்திப்பதை நிறுத்தி கொண்டார் என்று சொன்னாரோ, அவர் இறந்து போய்விட்டார் என்று சொல்லவில்லை, மார்க்ஸ் சிந்திப்பதை நிறுத்தி கொண்டார் என்று எங்கெல்ஸ் சொன்னார். அதேபோல கலைஞர் பெரியார் இறந்தபோது அவர் தன் சுற்றுப்பயணத்தை நிறுத்தி கொண்டார் என்று எழுதியிருந்தார். காலம் முழுவதும் சுற்றுப்பயணத்திலேயே இருந்தவர் தன் சுற்றுப்பயணத்தை நிறுத்தி கொண்டார் என்று எழுதினார். அதே நேரத்தில் கலைஞர் அவர்கள் அந்த இரங்கற் செய்தியில் இன்னொன்றையும் குறித்தார். நீண்ட நெடுநாட்கள் வாழ்ந்துவிட்டு தான் பெரியார் மறைந்திருக்கிறார். அவருடைய வாழ்க்கை ஒரு நிறைவான வாழ்க்கை. 94 ஆண்டுகள் என்பது குறைவில்லை. ஆனாலும் கூட அதற்கு என்ன உதாரணத்தை கலைஞர் சொன்னார் என்றால், தாஜ்மஹால் சட்டென்று தரைக்குள்ளே போய்விட்டால் இத்தனை ஆண்டுகள் இருந்ததே என்று நாம் நிறைவு கொள்ள முடியாது. அதுபோலத்தான் தந்தை பெரியார் அவர்கள் எத்தனை ஆண்டுகள் வாழ்ந்திருந்தாலும் அவருடைய மறைவு நம் நெஞ்சமெல்லாம் கனக்க வைக்கிறது என்று சொன்னார். இன்றைக்கு எண்ணி பார்த்தாலும் அந்த மரணம், அந்த இறப்பு நம்மை அழுத்தமாகத்தான் தாக்குகிறது. வணக்கம். உங்களை ஆலோசனை நேரத்தில் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. நாம் தொடர்ந்து கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு சம்பந்தப்பட்ட ஆலோசனைகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் தொடர்ந்து கற்றல் எவ்வாறு நம்ம வேலையை உத்தரவாதம் செய்கிறது அப்படின்னு பார்த்துட்ருக்கோம். மாற்றம் ஒன்றதே மாறாதது, எதுவுமே எல்லாமே மாறிக்கிட்டே இருக்குது, தினசரி மாறிக்கொண்டு இருக்கிறது. அந்த ஒரு அழகாக ஒரு இது சொல்லியிருந்தாங்க. இந்த நம்ம பழைய காலத்து ஃபோன் இருந்தது, ரோட்ரி ஃபோன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது நம்பரை வந்து சுழற்றி டயல் பண்ணணும். அதிலிருந்து புஷ் பட்டன் ஃபோன் வருவதற்கு 50 வருடங்கள் காலமாச்சான். அதாவது ஒரு இந்த டைப் ஆஃப் ஃபோன்லேருந்து, சுற்றுற ஃபோன்லேருந்து பட்டனை அமுக்கிற, பொத்தானை அமுக்கிற ஃபோன் வரத்துக்கு பல வருடமானதான். ஆனால் இன்னைய சூழ்நிலை தினசரி மாற்றங்கள் வந்து கொண்டே இருக்கிறது. தினசரி ஒவ்வொரு துறையிலும் மாற்றங்கள் வந்து கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கிற பொழுது நாம் செய்கின்ற வேலையை சிறப்பாக செய்வதற்கு, நாம் பார்க்கின்ற தொழிலை சிறப்பாக செய்வதற்கு நமக்கு வந்து தொடர் கற்றல், கண்டினியூஸ் லேர்னிங் அப்படிங்கிறது மிகவும் மிகவும் முக்கியமான ஒன்றாக மாறிக்கொண்டிருக்கிறது.
அதாவது இந்த பைலட் ஆஃபீஸர்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த ஏரோப்ளேன் ஓட்டுறவங்க, அவங்க வந்து ஒரு பைலட் ஆஃபீஸர் ஆயிடுறாரு. அவர் ஆனதற்கு பிறகு பைலட் ஆகிறாரு, ஆகிட்டு ட்ரெயினி பைலட் ஆகிறாரு, அப்புறமா வந்து கமர்ஷியல் பைலட் ஆகிறாரு. அப்போது இத்தனை மைல் தூரம் பிளேன் ஓட்டிட்டார் அப்படின்னா, இத்தனை மாதங்கள் இத்தனை மைல் தூரம் பிளேன் ஓட்டியாச்சு அப்படின்னா, அவங்க வந்து ரீசர்டிஃபிகேஷன் பண்ணணும். ரீசர்டிஃபிகேஷன் பண்ணணும் அப்படின்னா திரும்பி அவங்க வந்து போய் டெஸ்ட் எழுதி அவங்க கண் பார்வை, காது கூர்மை, அவங்களோட இதெல்லாத்தையும் திரும்பி டெஸ்ட் பண்ணி திரும்பி இவர் வந்து பிளேன் ஓட்டலான்னு சர்டிஃபை பண்ணால் மட்டும்தான் அவர் பிளேன் ஓட்ட முடியும். இப்போது ஜப்பானில் வந்து என்ஜினியர்ஸ் இருக்காங்க, என்ஜினியரிங் படிச்சிடுறாங்க. என்ஜினியரிங் படித்து முடித்ததுக்கப்புறம் 5 வருஷத்துக்கு ஒரு தரமோ என்னமோ எனக்கு கரெக்டாக தெரியல, 5 வருஷத்துக்கு ஒரு தரம் அவங்க திரும்பி வந்து இப்போ கரண்ட் இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு எக்ஸாம் எழுதணும். எக்ஸாம் எழுதி தேர்வு பெற்றால் மட்டும்தான் அவங்க சர்டிஃபைடு இன்ஜினியர். சர்டிஃபைடு இன்ஜினியர் மட்டும்தான் வேலை பார்க்க முடியும். ஓகே, இந்த ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த பாலம் கட்டுறாங்க, ரோடு போடுறாங்க, இது எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணுறது பேர் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட். ஒரு திருமணம் கூட, ஒரு நம்ம வீட்டில் நடக்கிற ஒரு திருமணம் கூட ஒரு ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்கிறோம். இது ப்ராஜெக்ட் அப்படின்னா என்னென்னா, இதுக்கு ஒரு ஸ்டார்டிங் டேட் இருக்குது, எண்டிங் டேட் இருக்குது, இவ்வளோ செலவு பண்ணுங்கிற பட்ஜெட் இருக்கோ அதுதான் வந்து ஒரு ப்ராஜெக்ட். அப்போது இந்த சிம்பிளாக சொன்னால் இதுதான் ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்லேயும் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் இன்ஸ்டிடியூட் அப்படின்னு அமெரிக்காவில் ஒன்று இருக்குது. அவங்க தான் வந்து இந்த ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கு அனைத்து விதமான அடிப்படை தத்துவங்களையும் இந்த உலகத்துக்கு வழங்கிட்டு இருக்காங்க. அது வந்து லாபம் ஈட்டாத ஒரு நிறுவனம். ஸோ எல்லா ப்ராஜெக்டையும் ரிசர்ச் பண்ணி ப்ராஜெக்டை எப்படி சரியான முறையில் பண்ணுறது, எப்படி வந்து செலவினங்களை குறைத்து காலம் கடத்தாமல் ப்ராஜெக்டை சொன்ன டயத்துக்கு பண்ணி முடிக்கிறது அப்படிங்கிறத அவங்க பண்ணுறாங்க. அப்போ இதை பண்ணுறவங்களுக்கு பேர் ப்ராஜெக்ட் மேனேஜர், இல்லைனா ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் ப்ரொஃபஷனல், பிஎம்பி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் ப்ரொஃபஷனலுக்கு என்னென்னா, இதே மாதிரி ஒரு 3 வருடங்களுக்கு ஒரு முறை, 5 வருஷத்துக்கு ஒரு முறையோ, 3 5 ஒரு முறை அவங்க வந்து திரும்பி வந்து ஒரு சர்டிஃபிகேஷன் எக்ஸாம் எழுதி இவங்க பண்ண ப்ராஜெக்டெல்லாம் சப்மிட் பண்ணி திரும்பி ரீசர்டிஃபை பண்ணும். வாழ்க்கையில் ஒரு முறை படிச்சுட்டா அது வந்து வாழ்க்கை பூரா அது வந்து பயனுள்ளதாக இருக்காது. ஸோ தொடர் கற்றல், கண்டினியூஸ் லேர்னிங் அப்படிங்கிறது மிக மிக அவசியமான ஒன்றாக இந்த உலகம் பார்க்கிறது. மாற்றங்கள் மிக அதிகமாக நடந்து கொண்டிருக்கிற வேளையில் நம்ம வந்து அந்த மாதிரி தொடர்ந்து கற்றுக்கொள்ளாமல், தொடர்ந்து திறன்களை வளர்த்து கொள்ளாமல் இருந்தால் நம்ம வந்து பின்தங்கி விடுவோம் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்துக்கணும். நிறைய பேர் வந்து எவ்ரி இண்டிவிஜுவல், இது வந்து 1940 வந்து ஒரு தத்துவம், எவ்ரி இண்டிவிஜுவல் grow to the level of incompetence. ஒரு திறமையான இளைஞன் தொடர்ந்து வேலை செய்து கொண்டிருக்கிற பொழுது ஒரு கட்டத்தில் திறமையற்றவனாக மாறிவிடுகிறான். திறமையான ஒரு இளைஞன் ஆரம்பித்தப்போ திறமையானவன், மிக திறமையானவன், அப்புறம் திறமையானவன், அப்புறம் ஓகே பரவாயில்ல, அதுக்கப்புறம் சாதாரணமானவன், அதற்கு பிறகு பயனற்றவனாக மாறிவிடுகிறான். திறமையானவன் தொடர்ந்து மிக திறமையானவன் இருக்க வேண்டும் என்றால் தொடர்ந்து கற்றல் வந்து மிக அவசியம். தொடர்ந்து கற்றுக்கொள்ளுகிறவன், தொடர்ந்து தனது திறமையை வளர்த்து கொள்ளுகிறவன், தொடர்ந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கவங்க எந்த ஒரு காலத்திலும் எந்த ஒரு சூழ்நிலையும் திறமையானவர்களவே தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் வந்து திறமையானவர், மிக திறமையானவர், ஏதோ ஒரு துறையில் திறமையானவராக இருந்தால் நீங்கள் தொடர்ந்து கற்றுக்கொள்வதன் மூலம், தொடர்ந்து படிப்பதன் மூலம், தொடர்ந்து திறன்களை வளர்த்து கொள்வதன் மூலம் மிக திறமையானவராக தொடர்ந்து கொண்டே இருக்கலாம். நிறுவனங்களுக்கு திறமையானவர்களும் மிக திறமையானவர்களும் மட்டுமே வேண்டும். நிறுவனங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ், லாயல்ட்டி அதெல்லாம் முக்கியம் இல்லை, அது அவசியம். நிச்சயமாக திறமையை விட அது குறைவான அவசியம்தான். ஏதாவது ஒரு 10 பேர் இருக்காங்க நிறுவனத்தில், அந்த நிறுவனம் வந்து 5 பேர் இருந்தால் போதும், 5 பேர் இனிமேல் வேண்டாம், 5 பேரை வந்து வேலையை விட்டு ஆட்குறைப்பு செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. யாரை வச்சுக்குவாங்க? ரொம்ப நாளாக லாயல்ட்டி நம்ம கூட இருந்தாங்க அவங்கன்னு வச்சுக்க மாட்டாங்க. யாருக்கு பன்முகத்திறமை இருக்கிறதோ, யாருக்கு வந்து பல திறன்கள் இருக்கிறதோ அவங்கள மட்டும் வச்சுட்டு, யார் திறன் குறைவானவர்களாக இருக்கிறார்களோ அவர்களை வேலையை விட்டு அனுப்பி விடுவார்கள். நீங்கள் அந்த வேலையில் இருக்கிறவங்களா இருக்கணுமா, வேலையை விட்டு எப்படா அனுப்புவோன்னு இருக்கிறவங்களா இருக்கலாமா அப்படின்னு டிசைட் பண்ணால்
வேலையில் தொடர்ந்து இருக்கணும் அப்படின்னா நமது திறன்களை இன்றைய தேவைகளுக்கு ஏற்றபடி தொடர்ந்து மாற்றி அமைத்து கொண்டே இருக்க வேண்டும். அவ்வாறு தொடர்ந்து மாற்றி அமைத்து கொள்வதன் மூலம் நாம் எந்த ஒரு சூழ்நிலையிலும் அந்த நிறுவனத்திற்கு தேவையானவராக நம்மை மாற்றிக்கொண்டிருக்கிறோம். அந்த நிறுவனம் நமக்கு என்ன செய்வது அப்படிங்கிறத விட, என்ன செய்தது அப்படிங்கிறத விட, நீ என் நிறுவனத்துக்கு என்ன கான்ட்ரிபியூஷன் பண்ணுறீங்க, நான் எனது நிறுவனத்திற்கு என்ன கான்ட்ரிபியூட் பண்ணேன் அப்படிங்கிற கேள்வியை நம்ம தொடர்ந்து கேட்டால் நம்ம அந்த நிறுவனத்தில் தொடர்ந்து வளர்ந்து கொண்டிருப்பதற்கு வாய்ப்பு அதிகமாகிறது. எந்த ஒரு நிறுவனமும் திறமையானவர்களை இழந்து விடுவதில்லை. நீங்கள் அந்த நிறுவனத்திலிருந்து இழக்காமல் இருக்கணும் அப்படின்னா, நிறுவனத்தில் தொடர்ந்து வளர்ந்து கொள்ள வேண்டும் என்றால் நிச்சயமாக தொடர்ந்து உங்களது திறன்களை வளர்த்து கொள்ள வேண்டும். அந்த திறன்களை நிறுவனத்தில் வளர்ப்பதைப் போல வெளியில் பயிற்சி மையங்கள், திறன் வளர்ப்பு மையங்களில் படிக்கிறது நிச்சயமாக மிக மிக அவசியமான பயனுள்ள ஒரு வாய்ப்பாக அமையும். வாழ்த்துக்கள். வணக்கம்.